இந்தியாவில் மின்தடை ஏற்பட போவதாக பரவும் தகவலுக்கு மத்திய அரசு மறுப்பு. 19 நாட்களுக்கு தேவையான 53.7 மில்லியன் டன் நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாக அச்சம் தேவையில்லை என விளக்கம். தமிழ்நாட்டில் 13 இடங்களில் வெயில் சதமடித்ததால் தகித்த மக்கள். அதிகபட்சமாக வேலூரில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. கோடை வெயில் சுட்டரிக்கும் நிலையில் நாளை தொடங்குகிறது அக்னி நட்சத்திரம். 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் கொளுத்தலாம் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளம், அசாம், புதுச்சேரிகள் ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? நாளை வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார். தமிழ்நாட்டில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் 62 மையங்களில் நாளை வாக்கு எண்ணிக்கை. ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதை அறிய காலை 8 மணி முதல் திக் நிமிடங்கள். திருத்தணியில் காற்றுடன் இடி மின்னலுடன் கனமழை. மின் கம்பிகள் மீது மரக்கிளைகள் சாய்ந்ததால் மின்சாரம் துண்டிப்பு. இரண்டாயிரத்து 25-26 நிதியாண்டில் ரயிலில் பயணிச்சுட்டு இல்லாமல் பயணித்தது தொடர்பாக 12.24 லட்சம் வழக்குகள் பதிவு. 65 கோடியே 16 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் அறிவிப்பு. கடும் கெடுபிடிகளுக்கு மத்தியில் நடந்து முடிந்த நீட் தேர்வில் புதிய சர்ச்சை. தேர்வு எழுத தொடங்கிய பிறகு கேள்வி மேல் கேள்வி கேட்டு 1 மணி நேரத்தை வீணடித்ததாக மாணவர்கள் வேதனை. ரோல் நம்பர் போடுங்க, புக்லெட் நம்பரை போடுங்க, ஒருத்தரா வந்து சொல்லிட்டு போகும்போது டென்ஷன் ஆகுது. 1 hour சாலிடா நாங்க வேஸ்ட் பண்ணோம். அவங்க அப்ப எதுக்கு 1:30 கேட் க்ளோஸ் பண்றேன்னு சொல்றாங்க தெரியல. லாஸ்ட் பர்சன் உள்ள வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அட்டெண்டன்ஸ் ஷீட் எல்லாம் கொடுத்தாங்க. கூவத்தூர் போல தமிழகம், புதுச்சேரியில் சொகுசு விடுதிகளை தேடும் தமிழக வெற்றி கழகம். வெற்றி பெற்றவர்களை பிற கட்சிகள் விலைக்கு வாங்காமல் இருக்க விஜயின் மாஸ்டர் பிளான். இலங்கையின் பொலனறுவையில் விவசாய கிணற்றில் விழுந்த யானைக்குட்டி மீட்பு. யானைக்குட்டியை மீட்டு சரணாலயத்தில் விடுவித்த அதிகாரிகள். பாவேகவுடன் கூட்டணி என்ற சூழ்நிலையை தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவுக்கு தரமாட்டார்கள். அதிமுக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என ராஜேந்திர பாலாஜி நம்பிக்கை. தாவேக வெற்றிகளும் சொல்லக்கூடியவர்களெல்லாம் புதிதாக வந்து முளைத்திருக்கின்ற கருத்து கணிப்பு நிறுவனங்கள். ஆக வெற்றி யாருக்கு என்பதை மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள், வாக்களித்திருக்கிறார்கள். ரெட்டலை ஜொலிக்க போகிறது. நாளைக்கு ரெட்டலை ஜொலிக்க போகிறது. சூழ்நிலையை தமிழ்நாட்டு மக்கள் தரமாட்டார்கள். அதிமுகவுக்கு பெரும்பான்மையான இடங்களை கொடுப்பார்கள், பெரும்பான்மையான வாக்குகள் அளித்திருக்கிறார்கள். எடப்பாடியார் தமிழ்நாடு முதலமைச்சராக பெரும்பான்மை பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்பார். உத்தரப்பிரதேசத்தில் ரீல்ஸ் எடுப்பதற்காக 60 அடி உயர தண்ணீர் தொட்டியில் ஏறிய சிறுவன் தவறி விழுந்து உயிரிழப்பு. கீழே இறங்க முடியாமல் 16 மணி நேரமாக தவித்த 4 சிறுவர்கள் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு. செல்போன் பேசியபடியே நீண்ட தூரம் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர். காஞ்சிபுரத்திலிருந்து தாம்பரம் செல்லும் பேருந்திலிருந்து பயணி எடுத்த வீடியோ வைரல். பிலிப்பைன்ஸில் 2640 மீட்டர் உயரம் கொண்ட மேயான் எரிமலையில் வெடிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றம். அமெரிக்காவில் 34 ஆண்டுகளாக இயங்கி வந்த ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் நிறுவன செயல்பாடுகள் நிறுத்தம். விமான எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்ததால் அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு.
போர் நிறுத்தத்தை நீட்டிக்காமல் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், 30 நாட்களுக்குள் தீர்வு காண வேண்டும் என அமெரிக்காவிடம் புதிய முன்மொழிவை அளித்தது ஈரான். IPL தொடரில் தனது 3வது வெற்றியை பதிவு செய்தது KKR. ஹைதராபாத் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி எளிதான வெற்றி. IPL வரலாற்றில் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் சுனில் நரேன் புதிய சாதனை, 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வெளிநாட்டு வீரர் என்ற பெருமையை பெற்றார் நரை. ஹைதராபாத் வீரர் கிளாசனின் சாதனையை முடிவுக்கு கொண்டு வந்தார் கொல்கத்தா வீரர் கிரீன். 9 போட்டிகளில் 25 ரன்களுக்கு குறையாமல் எடுத்த வீரர் என்ற சாதனைக்கு முற்றுப்புள்ளி. நடப்பு IPL தொடரில் அதிக ரன்களை குவித்தார் ஹைதராபாத் தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா. 440 ரன்கள் எடுத்து KL ராகுலிடமிருந்து ஆரஞ்சு கேப்பை தட்டி பறித்தார். பிரிஜ் பூஷனால் பாலியல் தொல்லைக்கு ஆளான 6 வீராங்கனைகளில் நானும் ஒருத்தி. மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் வீடியோ வெளியிட்டு பரபரப்பு குற்றச்சாட்டு.